சரிங்க, எல்லாம் ஆளு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. என்ன காளியம்மாக்கா நிறைய எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இருக்குது, வீட்ல கொஞ்சம் கூட வைக்கவே இல்லையா? சிம்ரன் அதிகமா சாப்பிட மாட்டா மலரு, நானும் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வச்சிருக்கிற எதுக்கு போதும் அதுவே. இந்த சின்னப்புள்ள வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதான் நான் கிருஷ்ணனை கூட்டிட்டு வந்த வண்டியிலேயே. சரி இதெல்லாம் தூக்கிட்டு மறுபடியும் நடந்து வரணும்னு சொல்லிட்டு சின்ன உள்ள வீட்லயே ஒரு கவர்ல போட்டு எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். சரி நீ நிலாக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் வச்சுட்டாங்க. ஏக்கா சின்னப்படி கொடுத்துட்டீங்களாப்பா? அவங்க வீட்டுல ஒண்ணு போய் கொடுத்துட்டு தான் வர மலரே. அம்மா வரீங்களா? அப்புறமேல் வரீங்களாமா? அக்கா பையன் கூப்பிடறான்னு இருக்குது. அவனை கூட்டிட்டு வந்தால அதான் வரீங்களா இல்லையான்னு கேக்குறான். சித்த நேரம் இருந்துட்டு வேணா போங்கக்கா. இருக்கலாம், சிம்ரன் வேற தனியா இருப்பா. ஏக்கா அந்த மொட்டைக்கார அக்கா தான் கூட இருந்தாங்க, இருக்காங்களா? ஊருக்கு போயிட்டாங்களா? இருக்காங்க. அவங்கள என்ன நான் ஊருக்கெல்லாம் போக வேண்டாம் இங்கே இருக்க சொல்லிட்டேன். சரின்னு இருக்கிறாங்க. அப்படியா? சிம்ரன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாக்கா? அதான் நாளைக்கு பள்ளிக்கூடம் போகணும்ல, ஏதோ எழுதுறது படிக்கிறதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி உட்காந்து எழுதிட்டு இருந்தா. அப்புறம் அந்த ஆத்தாவும் இருந்தாங்க, வேற காசு போட்டு குடிச்சிட்டு சரி புள்ள கூட இருந்தா நான் இதெல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரிக்கா அப்ப வேணா அந்த ஆத்தா இருக்கிறாங்களா? சித்த நேரம் இருந்துட்டு போங்க. அம்மா வரீங்களா? லேட் ஆகுமாமா? சரிப்பா கிருஷ்ணா, நீ வேணா போ, நான் சித்த நேரம் இருந்துட்டு அப்புறமா நடந்து வந்துடுறேன். அப்படியாம்மா? அப்புறமேல் வரீங்களா? சரி வரும்போது வேணா ஃபோன் பண்றீங்களா, வந்து கூட்டிட்டு போகட்டுமா? இல்ல சாமி, நானே வந்துடுறேன். சரிங்கம்மா. சரி ஏதாவதுன்னா கூப்பிடுங்க சரியா? சரி அப்ப நான் கிளம்புறேம்மா. சரி கண்ணு, பார்த்து போயிட்டு வா. வீட்டுக்கு தானே சாமி போற? இல்லம்மா கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். சரிங்களா? சரி கண்ணு, பார்த்து போயிட்டு வா. சரிங்கம்மா. சரி கண்ணா, பையன் போயிட்டால, உட்காருங்க. சீக்கிரம் இந்த பழத்தையில உள்ள கொண்டு போய் வைக்க சொல்லு. பிள்ளைங்க இருக்கிறாங்களா வீட்ல? உள்ளதான் உட்காந்து அவ்வளவுல எழுதிட்டு தான் கிடந்தாங்க. மாயா, சோனி. பெரியம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா பூமாரி கூப்பிட்டேன். சோனி எங்க சாமி? பெரியம்மா நாங்க படிச்சிட்டு இருந்தோமா, அவளுக்கு ஏதோ தூக்கமா வருதுன்னு சொல்லிட்டு சரி காபி போடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாயாவும் சோனி காபி போட போனாங்களா. சரி அப்படியே நான் பாத்ரூம் எந்திரிச்சு வந்தேன். சரி நீங்க கூப்பிட்ட சத்தம் கேட்டுச்சுட்டு அப்படியே வந்த பெரியம்மா. ஓ அப்படியா? சரி இந்த பழங்களை கொண்டு போய் உள்ள வை பூமாரி, போறப்ப எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க மறக்காம. சரிங்க பெரியம்மா. சரி சோனி கிட்ட சொல்லு காபி எங்களுக்கு அப்படியே கொண்டு வர சொல்லு. சரிங்க பெரியம்மா. என்ன பூமாரி நீயுமா எழுதிட்டு இருக்கற? ஆமாம்மா. அம்மா நான் போனதுக்கு அப்புறம் இந்த பையன் ஏதாவது வீட்டுக்கு வந்தானா? ஃபோன் பண்ணிட்டே இருந்தா எடுக்காமையே இருந்தா. நான் போனதுக்கு அப்புறம் வந்தானாக்கோ? இல்லம்மா நான் இருக்கிற வரைக்கும் வரவே இல்ல. ஒருவேளை நான் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிருப்பானே என்னமோ தெரியல. அப்பதான் வீட்ல தான் இருந்தாங்க. ஓ அப்படியா? சரி சரி. உங்க அப்பத்தாவை வீட்டை கூட்டிட்டு எங்கேயோ பக்கத்துல ஏதாவது போய் நாய் மேஸ் போயிட்டாங்களாட்டு இருக்குது. தெரியலம்மா எனக்கு, நான் வரும்போது வீட்டுல எல்லாமே இருந்தாங்க அப்பத்தா. சரி அப்ப பக்கத்துல தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. சரி அப்புறம் அவங்க போய்க்குவாங்க. சரி இதெல்லாம் கொண்டு போய் வை போடலாம். சரிம்மா. என்னக்கா வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்களா? சொந்தக்காரங்க எல்லாம் உங்க அண்ணன் நீ எல்லாம் வந்திருந்தாங்க, இருக்காங்களாக்கா? இல்ல சீதா, எல்லாரும் போயிட்டாங்க. எங்க அண்ணன் அண்ணி இப்ப மத்தியானம் தான் சாப்பிட்டுட்டு மத்தியானம் மேலதான் எல்லாம் கிளம்பி போறாங்க. இருக்கதான் சொன்ன 2-3 நாளைக்காச்சும் இருந்துட்டு போங்கன்னு. எங்க கேக்குறாங்க, எல்லாம் அங்கேயும் கொஞ்சம் எல்லாம் வேலை கிடக்குது, எல்லாம் அப்படி விட்டுட்டு வந்ததாச்சு. சரி 2 நாள் ஆயிப்போச்சு வந்து போறேன்னு சொல்லிட்டு காலையில கிளம்புனாங்க. சரி இருங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டாச்சு போங்கன்னு சொல்லி அப்புறம் உட்கார வச்சு அப்புறம் மத்தியானம் எல்லாம் கொஞ்சம் கறி மீனெல்லாம் செஞ்சேன். எல்லாம் அப்புறம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு மத்தியானம் மேலதான் அப்புறம் கிளம்பி போறாங்க. அப்படியா? போயிட்டாங்களா? சரி நான் கூட அவங்க இருக்கிறாங்களாட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏகாலி மக்கா உங்க அண்ணனுக்கு ஒரே பையன் தானா? ஆமா மலர், இப்ப இருக்கிற ஒரே பையன் தான். அதுக்கு முன்னாடி ஒரு புள்ள ஏதோ பிறந்தது, அது சின்ன வயசுலயே ஒரு சரியில்லாம போய் கொஞ்சம் போயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஒரு 3 வருஷம் கழிச்சது, அதுக்கப்புறம் இந்த பையன் பிறந்தான். ஓ அப்படியாக்கா? உங்க பையனும் அந்த பையனும் ஒரே வயசாக்கா? பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரியாவே இருக்கிறாங்க. ஆமா மலர், பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அண்ணன் தம்பிகளாட்ட. பாரு கிருஷ்ணா வந்து 1 வயசுக்கு மூத்தவன், அவன் எங்க அண்ணன் பையன் 1 வயசுக்கு இளையவன் தான். ஓ அப்படியாக்கா? பார்த்தா என்னமோ கட்ட குழந்தைங்க மாதிரியே இருக்கிறாங்க. ஆமா அவங்கள 2 பேரும் ஒட்டுக்கா பார்த்தா அப்படிதான் நினைப்பாங்க. என்ன நீ இங்கே தான் இருக்கீங்களா? ஆமா சின்ன பிள்ளை, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தானா, சரி அப்படியே உட்கார்ந்தேன். அங்க வீட்டுக்கு வந்தீங்க இருங்கன்னு சொன்னதுக்கு இல்ல வேலை இருக்குதுன்ட்டு ஓடி வந்தீங்க. அப்படி பார்த்து இங்க வந்து உட்காந்து நாயும் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா அங்க வந்து சித்த நேரம் உட்கார இருக்குது. ஏங்க நீ அப்படி சொல்றீங்க? ஏன் எங்க வீட்ல எல்லாம் வந்து இருக்க மாட்டீங்களா? அது அதுக்கில்ல, நான் அங்க வந்து சித்த நேரம் நிக்கிறதுக்குள்ள உங்க அத்தை உன்னை வச்சு அத்தனை பேச்சு பேசிட்டு இருக்காங்க. எத்தனை கேட்கறது என்னாலே முடியல. நானே தலை வலிட்டு இருந்தேன். இதுல வேற உங்க நாய்க்கு எல்லாம் கேட்டோம்னா வெயி அவ்வளவுதான், எனக்கு மண்டை வெடிச்சிரும் போல இருக்குது. அது பண்ணிருக்கிறா இதை பண்ணிருக்கிறா, சமைக்கிறேன்னு சொல்லி கிச்சனை நார் அடிச்சிருக்கிற, எல்லா பொருளும் வீணா போச்சு அப்படி இப்படி ஏதோ புலம்பிட்டு இருந்தாங்க. சரி நீ இதுக்கு மேல உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டேன் நான். அதுவும் இல்லாம கிருஷ்ணனை வேற கூட கூட்டிட்டு வந்தனா, அவன் வேற போலாமான்னு சொல்லிட்டே இருக்கிறான். சரி இந்த வயனை வச்சுட்டு நீ இருக்க முடியாது. சரி அதுவும் இல்லாம கையில கொஞ்சம் பழங்களை வச்சிருந்தேனா, சரி அதனாலதான் கிளம்பி வந்துட்டேன். ஓஹோ, அதுதான் எங்க அத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களா? ஆமாண்டி, என்னடி அப்படி பண்ணி தொலைச்ச இன்னைக்கு? அது பாருங்க, இன்னைக்கு சமையல் நான் தான் பண்ணேன்னா அதனாலதான் எங்க அத்தை உங்ககிட்ட என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடி சின்ன பிள்ளை சொல்ற, நீ தான் சமையல் பண்ணியா? அதிசயமா இருக்குதே. ஆமா மலரக்கா.
சரி சரி, சின்ன பிள்ளைக்கு இப்பவாச்சும் கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்குதே, உடுமலர் நல்லது தானே. அதுக்கு இல்லக்கா, பொறுப்பு வந்தா நல்லதுதான். நான் எனக்கு சொல்ல போறேன். இல்ல காளி மக்கா சொல்றது பார்த்து இவ என்னமோ நீங்க கோளாறு பண்ணி வச்சிருப்பா போல இருக்குது, அதான் கேட்டேன். ஆமா மலரக்கா, ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க போங்க. நல்லா கோளாறு தான் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். அது ஏன் கேட்குறீங்க? சமையல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதாவது சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு போனா அது என்னமோ சோம்பு ஜீரகமாமா. அது எதுன்னு வித்தியாசம் தெரியாம சாம்பாருக்குள்ள சோம்பள்ளி நிறைய போட்டம் போல இருக்குது. குழம்பு ரொம்ப கசப்பாயிருச்சாட்டு இருக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறம் அரிசி குழம்பு பொரியல் எல்லாத்தையும் தனித்தனியா செஞ்சது எல்லாத்தையும் போட்டு ஒரு பாத்திரத்துல எல்லாத்தையும் ஒண்ணா கலக்கி சாம்பார் சாதம்னு சொல்லி எங்க அத்தைக்கு கொடுத்தேன். எங்க அத்தை என்னை அதை சாப்பிட்டு பார்த்துட்டு காரி துப்பிட்டாங்க. நான் என்ன பண்றது போங்க. அட சின்ன புள்ள, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கற? உனக்கு அது கூட வித்தியாசம் தெரியாம போயிடும். சாம்பாருக்கு எவனாச்சும் சோம்பு போடுவானா ஏசன புள்ள? அதான் நான் ஏசன புள்ள, கறி குழம்புக்கு அந்த மாதிரி தான் போடுவாங்க. நீ என்ன சாம்பாருக்குள்ள எடுத்து போட்டுக்கடா? அதுதாக்கா எனக்கும் தெரியல. இந்த நிலக்குந்தாணி அப்பதாக்கா அங்கதாக்கா இருந்தா. அவளும் சொல்லவே இல்லக்கா எடுத்து போட்டப்பா. பெருசா அவங்க வீட்டுக்கார் ஃபோன் பண்ணிட்டாருன்னு சொல்லி பெரிய இது பண்ணிட்டு போயிட்டா. நான் அந்த டென்ஷன்ல எனக்கு அது தாளிக்கிறப்ப எங்க அத்தனை போடுவாங்களா, அது போடலாம்னு நினைச்சு போட்டா அது என்னமோ ஜீரகம் தான் போடுவாங்களாமா. அது பார்த்தா ஒரே மாதிரியே தெரிஞ்சுது எனக்கு. அதனால நான் எடுத்து என்னமோ மாத்தி போட்டேனாட்டு இருக்குதுக்கா. ஆமா, உங்க அத்தை தானே சமையல் பண்ணுவாங்க, நீ எதுக்கு போய் சமைச்சிட்டு இருந்த? அது ஏக்கா கேட்குறீங்க? எங்க அத்தை கொஞ்சம் உடம்புக்கு முடியல, டயர்டா இருக்குதுனாங்களா. சரி ஒரு நாளைக்கு நம்ம சமையல் பண்ண அத்தை கொடுக்கலாம்னு நினைச்சேன். அது பார்த்தா ரொம்ப சொதப்பிடுச்சுக்கா. அப்புறம் என்ன சின்ன புள்ள பண்ணா? மதியம் சாப்பிடவே இல்லையா? இல்லக்கா எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு மத்தியானமே வந்துட்டாரு. வரும்போது ஏதோ அந்த பண்ண மாதிரி ஏதோ விற்பாங்களா, பாவு பஜ்ஜியா என்னமோ, அது வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதுதான் ரெண்டு எங்க அத்தையும் சாப்பிட்டாங்க. அப்புறம் மிச்சம் 4 5 இருந்தது எல்லாம் நானும் அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு கம்மன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் வந்துட்டு நைஸா அவங்க 2 பேரும் பாட்டு தூங்குறாங்க. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இவனால ஒரு புருஷனாமா புருஷன் gift வாங்கிட்டு வந்திருக்கானாமா gift. இவனை நம்பி போனோம் பாரு, நான் தான் ஏமாந்துட்டேன். சை, இதே நான் நிலா என்னமோ புலம்பிட்டே வரா. ஊருக்குள்ள ஒவ்வொரு புருஷனும் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க. நமக்கு வந்து வாச்சிருக்குது பாரு இந்த டொப்பி தலையன், ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான். என்னடி நிலா வரும்போதே என்னமோ புலம்பிட்டே வரா? ஆமா, என்ன பண்றது, என்ற வாழ்க்கையே புலம்பலாகி போச்சு. காலை தள்ளி வைடி கொஞ்சம். ஏன் நீ அப்படி சொல்ற? என்னாச்சு? ஏன் மூஞ்சியால ஒரு மாதிரியா இருக்குது வாட்டமா? அவ ஏதோ கோவத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறாக்கா. ஏண்டி நிலா என்னாச்சு? என்ன எங்க வீட்ல இருந்து போறப்ப ரொம்ப சந்தோஷமா போனேன். 2 வருஷம் ஃபோன் பண்ணியிருக்காரு. எனக்கு இனிமேல் கூப்பிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விளையாட்ட போனேன். இப்போ என்ன இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வந்திருக்கிற? என்னமோ சர்ப்ரைஸ் இருக்குது. 2 வருஷம் ஏதோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறாருன்னு அப்படின்ட்டு குஷியா போனேன். அதான் சின்ன புள்ள, அதான் நான் தப்பு பண்ணிட்டேன். இவங்களாம் எப்பவும் திருந்தவே மாட்டானுங்க. நான் கூட அந்த ஆள் சொல்றது பார்த்தா ஏதாவது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைச்சு போயிட்டேன்டி. அதுதான் நான் செஞ்ச தப்பு. சாரிடி சின்ன புள்ள. அவன் கூப்பிட்டான்னு சொல்லி உன்னை வேற நான் நீ சமையல் பண்ணிட்டு இருந்த பாவம் உனக்கே தெரியாது. ஏதோ கூட மாட உதவிக்கு என்னை கூப்பிட்டேன். நான் வேற நடுவுல எந்திரிச்சு போயிட்டேன். சாரி சின்ன புள்ள, இந்த ஆள் பேச்சு கேட்டு போனதுக்கு சாரிடி. சரி சரி அதெல்லாம் விடு, பரவாயில்ல. அதுதான் எல்லாம் சொதப்பிருச்சே. எல்லாம் பண்ணி எல்லாம் திட்டு வாங்கி எல்லாம் எங்கள் மாமியாரை நீ நல்லா கழுவி கழுவி ஊற்றி என்ற உருசனே என்னை திட்டி நான் பாட்டுக்கு இங்கே வந்து இப்போ தான் சிவனேன்னு உட்காந்துருக்குறேன். சரி விடு விடு, அதெல்லாம் உன்ற கதை என்னாச்சு? முதல்ல மூஞ்சியை மாத்திடி. எனக்கே பார்க்க முடியல. நீ கோவமா இருந்தா நல்லாவே இல்லடி. அட போசன போல எப்ப பார்த்தாலும் உனக்கு கேலிதான். ஏனிலா, ஏன் உங்க வீட்டுக்கார கூட ஏதாவது சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? பாவம் அந்த பையன் எப்ப பார்த்தாலும் சும்மா ஏதாவது சொல்லி சண்டை பிடிச்சிட்டே இருக்காத நீலா. பார்த்து அப்பாவியாட்டு இருக்கிறான். நீ தான் அடிக்கடி அவங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டுச்சிட்டே இருக்கிற போல இருக்குது. அந்த தம்பி ரொம்ப பாவம். பார்த்தாலே ஒரு மாதிரியா பாவமா தெரியுறாரு. ஆமாக்கா ஆமா, உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா தான் பாவமா தெரியும். நாங்க அப்படியே கோவமா பேசினா நாங்க கெட்டவங்களா தான் தெரியும். அப்பாவியாட்ட மூஞ்சி வச்சுட்டு உள்ள நடிக்கிறான் பாரு, அப்பதான் உங்களுக்கு நல்லவனா தெரியுது. போ, இந்த ஆள் இப்படிதான் மூஞ்சி இப்படி வச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் ஓரா மாத்தி சுத்திட்டு இருக்கிறான். நீங்க வேற ஏக்கா? ஏனிலா அப்படியெல்லாம் பேசாத. என்னதான் இருந்தாலும் அவர் 1.5 வருஷம் தானே. அட போக்க, எனக்கு வாயில வேற நல்லா வந்துடும். புருஷனாம புருஷன். எப்ப பார்த்தா நீங்க அந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. அந்த ஆளோட ஓவியம் என்னன்னு தெரியாம எனக்கு தானே தெரியும் அந்த ஆளை பத்தி. ஏனிலா, நீ சட்டுன்னு எதையாச்சும் கோவப்பட்டுட்டு பேசுவ. கடைசியில பார்த்தா அவர் மேல தப்பே இருக்காது. ஏன்டி இப்பவே ஏதாவது புரிஞ்சுக்காம தான் நீ பேசிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு தாக்கா பேசுறேன். நீங்க சும்மா அந்த ஆளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. ஏண்டி நிலா இப்படி பொறிஞ்சு தள்ளுற உங்க வீட்டுக்காரர? என்னாச்சு? இன்னைக்கு மத்தியானமே வேலை முடிஞ்சதுன்னு வந்துட்டாங்கல்ல. அது வேற உனக்கு ஏதோ gift வேற வாங்கிட்டு வந்தேன்னு சந்தோஷமா ஃபோன் பண்ணாரு. நீ எதுக்கடி இப்படி பேசிட்டு இருக்கிற? நல்லா தானே போனேன். போறப்பெல்லாம் நல்லா தான் போனேன். அந்த ஆள் ஆசையா சரி வா சீக்கிரமா எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வா, உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டான். நானும் சந்தோஷமா தான் போனேன். போறப்பெல்லாம் நல்லா தான் இருந்தது. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏண்டி அவ ஒன்றும் வாங்கிட்டு வரலையா? சும்மா ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் வாங்கிட்டு தாண்டி வந்திருந்தாரு. வாங்கிட்டு வந்தாரா? அப்ப ஏன் உனக்கு பிடிக்கலையா வாங்கிட்டு வந்தது? அம்மா என்ன வாங்கிட்டு வந்தாரு அப்படி? அதுவாடி, அது ஒரு புடவை தாண்டி வாங்கிட்டு வந்தாரு. எங்க கல்யாண நாள் அடுத்த வாரம் வருதா, சரி அதுக்கு தான் ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தாராட்டு இருக்குது. அது ஒரு 2000 ரூபாயோ 2500 ரூபாயோ இருந்தது பில்லு பார்த்தேன். அந்த புடவை தான் வாங்கிட்டு வந்தாரு. சரி அப்புறம் என்ன, புடவை தானே வாங்கிட்டு வந்திருக்காரு, நல்ல விஷயம் தானே. அது உனக்கு ஏன் பிடிக்கலையா? அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது. புடவையெல்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் பார்த்து பார்த்து தான் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் சரிதா. பின்ன என்ன நிலா, அதான் உங்க வீட்டுக்காரர் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் புடவை எடுத்து கொடுத்துருக்காரு. கல்யாண நாள்
என்னடி சொல்ற? அதான் எல்லாம் வாங்கிட்டு தானே வந்து கொடுத்துருக்காரு உனக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறம் எதுக்கு உனக்கு கோவம் வருது இப்படி? அதெல்லாம் சரி சின்ன புள்ள, நானும் சந்தோஷப்பட்டுட்டு சரி நல்லாவே பேசிட்டு இருந்தான். சரி எங்க அம்மா ஃபோன் பண்ணி என்ற புருஷன் எனக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம்னு ஆசைப்பட்டுட்டு சரி ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். என்ற ஃபோனில் வேற பேட்டரி தீர்ந்து போச்சு. சரி எங்கள் வீட்டுக்காரர் கேட்டால் உங்கள் ஃபோன் கொடுங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி தரேன்னு வாங்கினேன். அப்புறம் அவர் ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ணலான்னு பார்க்குறப்பதான் மெசேஜாக வருது. அந்த மெசேஜ் பார்த்துட்டு தான் எனக்கு கோவமாக வந்துச்சு. அதுக்கு தான் இப்போ சண்டை. என்னடி சொல்ற? மெசேஜ் பார்த்துட்டு சண்டையா? இல்லடி சின்ன புள்ள, ஜவுளி கடையில் அந்த ஆளு பில் பே பண்ணியிருக்கிறாண்டி. இந்த ஃபோனில் போடுவாங்களா அந்த மாதிரி அதில் 18,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாரு பாரு. என் புடவை என்னமோ 2,300 ரூபாய் என்னமோ, என்ற மாமியார் புடவைக்கு ஏதோ 600 ரூபாய் 500 ரூபாய்க்கு ஏதோ நூல் புடவை மாதிரி வாங்கியிருக்கிறாரு போல. எப்படி பார்த்தாலும் 3,000 ரூபாய்க்குள்ள தாண்டி வரும். அப்புறம் மிச்சம் 15,000 ரூபாய் எங்கேயும் கேட்டதுக்கு தாண்டி சண்டை. என்னடி சொல்ற? 3,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய் செலவு பண்ணாரா? அது எப்படிடி? அதுதான் சின்ன புள்ள நானும் கேட்டேன். அதுக்கு அவர் மடிப்பு மடிப்பு பதில் பேசிட்டு இருந்தாரு. அப்ப பார்த்து இன்னொரு வாட்ஸ்அப்ல இன்னொரு மெசேஜ் வந்தது. ஹாய் டார்லிங், எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்குது டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு கோவம் வருமா வராதா நீயே சொல்லு. என்னடி சொல்ற? ஆமாடி சின்ன புள்ள, வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி தாண்டி மெசேஜ் வந்திருந்தது. அதை பத்தி நீ கேட்டியா எல்லாத்தையும் வீட்டுக்காரர்கிட்ட? ஏண்டி நான் கேட்காம இருப்பேன்? அதெல்லாம் கேட்டேன்டி. அது சரி. அப்ப அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அந்த ஆள் ஒரு கதை சொல்றான். அந்த கதையெல்லாம் கேட்டேன், நீ நம்ப சொல்றியா? நிலா, நிலா. நிலா அங்க வார உங்க வீட்டுக்காரர் தான் வந்திருக்காரு, உன்னை கூப்பிடுறாரு. இப்ப எதுக்கு இந்த ஆள் வந்திருக்கான்? நிலா என்னன்னு போய் கேளு போ. வீட்டுல சண்டை பிடிச்சது பத்தலன்னு சொல்லி இங்க வந்திருக்கானா இவன்? ஏன் ஃபோன் பண்ணா ஏன் எடுக்கவே மாட்டேங்கிறா? போன் தான் சார்ஜ் இல்லன்னு வீட்லயே வச்சிருக்கறல, அப்புறம் எப்படி எடுப்பேன்? நீ பாட்டு கோவப்பட்டுட்டு அப்படியே வந்துட்ட. என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா. எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா. நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? சரி எப்படி இங்கே தான் இருப்பான்னு நினைச்சிட்டு வந்தேன். எதுக்கு இப்ப என்ன தேடிட்டு வரீங்க? வீட்டுல சண்டை பிடிச்சது பத்தாது, நீங்க வந்து சண்டை பிடிக்கணும், இங்கெல்லாம் வந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்தீங்களா தேடிட்டு? நீ நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு தெரியும். பாரு, இதுதான் என் கூட வேலை செய்யறதே இவரு. பாரு, அவரே சொல்லுவாரு என்ன நடந்ததுன்னு. நீ தான் நான் தான் எது சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறியே. சொல்லுடா மச்சா, இவதான் என்னோட பொண்டாட்டி. ஆமாங்க, கார்த்தி கூட தான் நானும் வேலை பார்க்குறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு தான் புடவை வாங்க போயிருந்தேன்னா, சரி என் ஃபோன் ஒர்க் ஆகாதனால கார்த்தியோட ஃபோன்ல இருந்து அமௌண்ட் அனுப்ப சொன்னேன். சரி புடவையை அப்படியே வாங்கிட்டு போயிட்டேன்னா, சரி அப்பா எனக்கு வந்த மெசேஜ் தாங்க அது. நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு தான் அந்த ஃபோனில் மெசேஜ் அனுப்புனது. நீங்கள் எதுவும் கார்த்தி தப்பா எடுத்துக்காதீங்க. சரி அவனுக்கு ஏதோ அமௌண்ட் அர்ஜென்ட்னு சொன்னானா, சரி அதனால தான் நான் கேஷை கொண்டு வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கே பஸ் ஸ்டாப்புக்கு வர சொல்லி கூப்பிட்டேன். சரி அப்பதான் இந்த மாதிரி சண்டையாகி போச்சுன்னு சொன்னானா, சரி வாடா நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானாவே இப்போ வந்தேங்க. பாத்தியா நிலா, இதுதான் நடந்துச்சு. நீ சொன்னா நம்பவே மாட்டிட்டு கோவப்பட்டுட்டே இருக்கிற. சரிங்க நான் கிளம்புறேன். அப்படியே கார்த்தி மச்சான் நான் போயிட்டு வரேன்டா. சரி வாடா, உன்னை பஸ் ஸ்டாப் வரைக்கும் இறக்கி விட்டுட்டு வரேன். இல்ல பரவாயில்லடா நான் போய்க்கிற வீடு. வாடா நான் கொண்டு வந்து இறக்கி விட்றவா. என்னடா மச்சா, கல்யாணம் பண்ணா இல்லை இப்படிதான் இருக்குமா? உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குதுடா. கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு. என்னடா பண்றது? வா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். எல்லாம் அப்படிதான் இருக்கும். கொண்டாட்டிங்கனால அப்படிதான். வா எல்லாத்தையும் சமாளிக்கணும். எல்லாத்துக்கும் தயாராயிரு. அப்பதான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது உண்மையிலேயே. வாடா, இதெல்லாம் ட்ரைலர் தான்டா. இதுக்கே பயந்தீனே எப்படி? பாத்தியா நிலா, இவ்வளவு நேரம் உங்க வீட்டுக்காரரை பிடிச்சி இப்படி திட்டிட்டு கிளம்பியே பாரு. அந்த தம்பி யாருக்கு உதவி செய்ய போய் உங்ககிட்ட நல்லா திட்டு வாங்கியிருக்கிறாரு. நான் அப்பவே சொன்னல, நீ தான் ஏதாவது தெரியாம அவரை புரிஞ்சுக்காமே இப்படி பேசிக்கிற, சண்டை பிடிச்சிக்கிற. நீ கொஞ்சம் உன்னை மாத்திக்க நிலா. இப்படியே இருந்து சரிப்பட்டு வராது சரியா? அண்ணாடு ஒரே மாதிரி இருக்காது. அவர் ஒரு நாளைக்கு கோவப்பட்டா அப்புறம் என்ன ஆகுறது குடும்பம்? நீ கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசி பழகு, புரியுதா? போகா, எனக்கு இப்ப கூட கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது. ஒருவேளை நான் சண்டை பிடிச்சிட்டு வந்தனால இந்த ஆள் ஏதாவது ஆள் செட் பண்ணி கொண்டு வந்து பேச வைக்கிறானோன்னு டவுட்டாவே இருக்குது. இவ்வளவு சொல்லி புரியாம இன்னும் சந்தேகப்பட்டு இருக்கிறாவா? இவள திருந்தவே மாட்டாக்கா. நிலா என்ன சொல்லுங்க? நிலா, நான் டவுன் வரைக்கும் போறேன். வரியா என் கூட? டவுனுக்கா? இப்ப எதுக்கு? வா ஒரு வேலையா போறேன். நீ கூட வரணும்னா வா. சரி இருங்க வரேன். சரிக்கா நான் போயிட்டு வரேன். சின்ன புள்ள நான் போயிட்டு வரேன்டி. என்ற புருஷன் எங்க வெளிய போகணும்னு கூப்பிடுறாரு, நானும் போயிட்டு வரேன். பாத்தியாக்கா, இந்நேரம் எத்தனை நாய் பேசிட்டு இருந்தா அவங்க வீட்டுக்கார் வான் கூப்பிட்டது எப்படி குதிச்சு ஓடுறா பாருங்க. அடி பாவி, என்ன இப்படி இருக்கிறா? இப்பதான் இவ்வளவு நேரமா அவ புருஷனா சந்தேகப்பட்டு கழுவி ஊத்துனா, இப்ப இப்படி துள்ளி குதிச்சுட்டு ஓடுறா. அந்த அக்கா சொன்ன மாதிரி இவளையெல்லாம் நம்பவே கூடாதுப்பா. இவ வேச்சு கேட்டு நம்ம புருஷனா நம்ம அடிக்கடி சந்தேகப்பட்டு பேசுறோம். இனிமேல் இவ வேச்சை கேட்கவே கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அறிவி காட்டுறோம் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.